Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai. அது பெஸ்ட் யூஎஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஹவு டு டிரைவ் ஆன் மார்க்கெட் ரோட். ஒரு மார்க்கெட் ரோட் அப்படின்னா டிவைடர் இருக்காது, எல்லா சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸோட ஃப்ளோ இருக்கும். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு கொடுத்துருக்கிற ரூட் வந்து இன்டீரியர்ஸ் ஆஃப் ட்ரிப்ளிகேன் அண்ட் ராயப்பேட்டா ரோடு பற்றி சென்னை பீப்புள்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளோ இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் ரோட்டில் ஒரு பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தடாலஜி என்ன, ஸ்டெப்ஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஹேட்ச்பேக் வெஹிக்கிள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்க்கெட் ரோட்ஸில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் தான். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம ஸ்பீடை கண்ட்ரோலாக ட்ரைவ் பண்ணணும். செகண்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லேன் மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடு, ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள்ஸ் வருவாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைன் மார்க்கிங்கும் கிடையாது. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரியாக நடுவில் ஒரு லைன் மார்க்கிங் பண்ணிவிட்டு லெஃப்ட் லேன்லேயே தான் ட்ரைவ் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். லெஃப்ட் அண்ட் ரைட்டு வைடாக பார்க்கணும். யாராலும் நம்மளோட ஃப்ரேம்குள்ளே இருக்காங்களான்றதை நம்ம பார்த்துட்டே தான் மூவ் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், தட் இஸ் திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் தட் இஸ் ரைட் ஃப்ரேம். இந்த ரெண்டு ஃப்ரேம்க்கு நடுவில் ஏதாவது ஒரு வெஹிக்கிளோ பீப்புளோ ஆப்ஜெக்டோ இருந்தால் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிளை நம்மளோட ஃப்ரேம்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் நம்ம மூவ்மெண்ட்டே கொடுக்கணும். கிளச் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிளோடைய ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். எஸ், அட்டன் ஃபுல் ரைட் ஹியர், கம்ப்ளீட் ரைட். எஸ், இப்போ அவரே எடுத்துட்டாரு. ஸ்ட்ரைட் அகைன் நோ, மேக் இட் செகண்ட் நோ அகைன். ஸ்டீரிங் கண்ட்ரோல் போத் த ஹேண்ட்ஸில் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலுமே போத் த ஹேண்ட்ஸில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். இப்போ இந்த இடத்துல இந்த 2 டூ வீலர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க சடனாக திருப்புவாங்களா இல்லை சடனாக அவங்க மூவ் பண்ணுவாங்களான்றதை பார்க்கணும். இப்போ அந்த 2 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லாமல் தான் அவர் மூவ் பண்ணார். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவங்களோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய மூவ்மெண்ட்டை எடுத்துக்கணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் நம்ம க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரோட்ஸில் சடன் பிரேக் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் க்ளோஸ் ட்ராவல் பண்ணவே கூடாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம மூவ் பண்ணணும். நம்மள அதே மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். அதான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம வந்து 100% ஸ்லோ பண்ணிட்டு தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல அவர் டிரைவ் பண்ணும்போது அவருடைய ஆங்கிள் ஆஃப் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கணும். லெஃப்ட் மிரர், ரைட் மிரர், லெஃப்ட் சைட், ரைட் சைட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர். இது எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டே தான் டிரைவ் பண்ணணும். பர் மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் மிரர் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவருடைய 100% கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆன் தி ரோடில் இருக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் பார்க்கணும். அண்ட் பர் மினிட்டுக்கு 4 டைம்ஸ் தான் பார்க்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ நம்மளை ஓவர்டேக் பண்ணார். அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அவர் நம்மளோட ஃப்ரேமை விட்டு கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தர் ஆக்சலேஷனே கொடுக்கணும். ஸ்லோயிங் டவுன் ஆன் சிக்னல்லஸ் ஜங்ஷன்ஸ். இந்த மாதிரி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெனி சிக்னல்லஸ் ஜங்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல்லஸ் ஜங்ஷன் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். இங்கே ஸ்லோ பண்ணிக்கோங்க சரிங்க. ஃபஸ்ட்டு இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ரைட்லேருந்து ஒரு வெஹிக்கிளை பார்க்கணும். அவங்கள பிளாக் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து ஒரு வெஹிக்கிளை பார்த்து நம்ம பிளாக் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டில் பார்க்குறாரு, அகைன் லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி சிக்னல்லஸ் ஜங்ஷன்ஸில் நம்ம ஸ்பீடை கம்பல்சரியாக கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸ்பேஸ் கால்குலேஷன். இப்போ இந்த மாதிரி ரோட்டில் எதிரில் ஏதாவது ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், நம்ம லெஃப்ட்டில் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது நமக்கு தெரிய வரும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். இங்கே நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடு பானட் வந்து எந்த ஒரு வெஹிக்கிளுக்குமே க்ளோஸாக ட்ராவல் ஆகாமல் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்கும். மெனி பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு தான் ஒரு அப்டக்கலாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரெட் கார் இருக்காரு, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கார் தெரியும் போது இந்த ஃப்ரேம்லேயே நம்ம லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வந்துடணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே கொஞ்சம் கூட அந்த வெஹிக்கிளுக்கு க்ளோஸாக இல்லை. அப்படி நம்ம ரைட்டில் லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கம்பல்சரியாக மிரர் பார்த்துட்டு பின்னாடி ஒரு வெஹிக்கிளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டே கொடுக்கணும். ஸ்லோ பண்ணிக்கோங்க, லெஃப்ட்டு சரிங்க. இப்போ நான் மூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் ஆர்ச்குள்ளே போகிறோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு. லெஃப்ட்டு சரிங்க.
இப்போ இந்த ரோடு நீங்கள் பார்க்குறீங்க வியூவர்ஸ், இந்த ரோடோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸோட பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு இன்னுமே வந்து ரோடோடைய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும் நமக்கு. இந்த மாதிரி ரோடு நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட வெஹிக்கிள் ஃப்ரேம் வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகுமா போகாதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். எதிரில் ஏதாவது வெஹிக்கிள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, நம்ம எப்படி ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஆன் தி ரோட்லேயே பார்க் பண்ணியிருக்காரு. இப்போ இவரோட பார்க்கிங்னால இங்கே ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா கிளச்சிலே தான் மூவ் பண்ணணும். சோஃபார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கும், கிளச்சிலே தான் மூவ் பண்ணுறாரு. லெஃப்ட் ரைட்டு நல்லா அனலைஸ் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணணும். ஒரு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஆக்ட் பண்ணால் மட்டுமே தான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வர முடியும். இது தெரியாமல் பின்னாடி இருக்கிறவங்க யாரும் ஹார்ன் பண்ணாங்கன்ட்டு நம்ம நர்வஸ் ஆகி டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஆக்சிலேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் தெரிய வராது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ், எதிரில் வர வெஹிக்கிள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும், அவங்க கரெக்டான லேனில் வர மாட்டாங்க. அதே மாதிரி பெடஸ்ட்ரியன்ஸ் பீப்புள்ஸ் நடக்கும்போது அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க நம்ம ஃப்ரேம்குள்ளே வருவாங்களா மாட்டாங்களா, அப்படி அவங்க வராங்க அப்படின்னா நம்ம SR நோ தியரி யூஸ் பண்ணணும். SR நோ தியரின்றது என்னன்னா, ஒருத்தவங்க கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ் ஐ எம் கோயிங் டு லீவ் தெம், நான் அவங்கள விட்டுடுறேன், அவங்க கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்சிலேட்டர்ந்து கார் எடுத்துகிட்டு ஸ்லோ பண்ணிக்கணும். இல்லை நான் அவங்கள விட போகிறது இல்லை, நோ நான் தான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஹார்ன் பண்ணி மூவ் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக போகிறோம். சரிங்க. அண்ட் அதே மாதிரி எந்த ஜங்ஷன்ஸ்லையுமே நம்ம ஹார்ன் பண்ணாமல் ட்ராவல் பண்ணக்கூடாது. நம்ம வரோன்றது எதிரில் வர வெஹிக்கிளுக்கு தெரியணும். அதே மாதிரி அவங்க வருவாங்கன்றதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே மூவ் பண்ணணும். வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மார்க்கெட் ரோடு பர்ஃபெக்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை அவருக்கு நம்ம ப்ராக்டிக்கலாகவே காமிச்சிட்டோம். அவர் இந்த மார்க்கெட் ரோட் டாஸ்க் முடிக்கும் போது அவருடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லெவலில் இருந்தது, முடிக்கும் போது ஒரு லெவலில் இருந்தது. இப்போ இந்த டாஸ்க்கில் அவர் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணார், எதெல்லாம் அவர் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதோ ரிவ்யூ செஷன் மாதிரி நம்ம வச்சு நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். நீங்களுமே ஒரு இடத்துல போய் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டஃப்பான ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சுட்டு அப்புறமா ட்ரைவ் பண்ணுங்கள். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். சிட்டி கார்டன்ஸில் அதை நம்ம முக்கியமாக பண்ணுவோம். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார்டனில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.